வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? ஓபிஎஸ்க்கு கிரீன் சிக்னல் காட்டிய விஜயா. ஆனால் ஒரு கண்டிஷன் முன்னாள் முதல்வர் எடுக்க போகும் அதிரடி முடிவு என்ன? வாங்க வீடியோவை முன்மாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அனைத்து கட்சிகளுமே தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை என அனைத்திலுமே தமிழகமே அரசியல் களத்தில் மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் அதாவது விஜயன் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய நிலையில்தான் அந்த கட்சியின் ஏற்பாடுகளும் அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் மும்பாரமாக செயல்பட்டு வருகிறார் விஜய் அவர்கள். அதாவது தமிழக வெற்றி கழகம் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக கூட உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வல்லுநர்கள்லாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அடுத்த வருடம் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது நடத்த இருக்கிறதாம். அதற்காகத்தான் இப்போதிலிருந்தே அனைத்து கட்சிகளும் தங்கள் தேர்தல் வேட்டைகளை தொடங்கிவிட்டதாம். மேலும் மாற்றுக் கட்சியினை தங்கள் கட்சியில் சேர்க்கும் பணியும் மும்பாரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில்தான் திமுகவில் அதிமுக தொண்டர்களும் அதிமுகவின் முகங்களும் இணைந்து வருகிறதா. இவர்களுக்கு திமுகவின் முக்கிய பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டுள்ளதாம். இதனைத் தொடர்ந்துதான் இந்த பணியை எல்லாம் தாவேகாவின் கையில் எடுத்துள்ளது. இந்நிலையில் தான் விஜய்க்கு ஜாக்பாட் அடித்தது போல அக்கட்சிக்கு அதாவது பாதராக 50 ஆண்டு தனது அரசியல் வாழ்க்கையை கொண்டுள்ள செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்துள்ளார். இவர் இணைந்த கையுடன் ஓபிஎஸ், தினகரன், சசிகலா போன்றவர்களாம் தாவேகாவில் சேர்வாள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது தற்சமயம் வரை நடைபெறவில்லையாம். டிடிவி தினகரன் ஜனவரியில் கண்டிப்பாக தனது கூட்டணி முடிவை அறிவிப்பார் என்ற நிலையில்தான் அரசியல் வியூகம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது செங்கோட்டையின் அடுத்த நகர்வு என்னவென்றால் தாவேகாவில் அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை கண்டிப்பாக அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் எல்லாம் கண்டிப்பாக தாவேகாவில் அவர் இணைப்பதுதான் அவருடைய முதல் வேலையாக பார்க்கப்பட்டு வருகிறது என்றும் அரசியல் வல்லுநர்களாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஜனவரியில் கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் தமிழகம் வரவுள்ளதால் இவர் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் சேர்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளதென்றே கூறப்படுகிறதாம். அதாவது சசிகலாவின் அரசியல் நிலை என்ன என்றால் கேள்விக்குறியாக விழுவது, மீதம் இருப்பது ஓபிஎஸ் மட்டும்தான். எப்படியாவது மீண்டும் அதிமுகவில் இணைந்து விட வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் எல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் செய்து வருகிறார். ஆனால் இவர் அதிமுகவில் சேர்ந்தால் கண்டிப்பாக பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமா என்ற பயத்தில் தான் இபிஎஸ் அவர்கள் அதற்கு கொஞ்சம் கூட செவிசாய்க்கவில்லை என்று முட்டுக்கட்டையெல்லாம் போட்டு வருகிறார். இவ்வாறான நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கூட சந்தித்து அதிமுகவில் இணைப்பதற்கான தனது கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி வந்ததாக செய்திகள் பார்க்கப்பட்டது. ஓபிஎஸ் என்னவென்றால் நிபந்தனையற்ற அதிமுகவில் சேர வேண்டும் என்பதே அவருடைய முதல் குறிக்கோளாகும் என்றும் பார்க்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி அவர்கள் அதற்கு கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள மாட்டார் என்ற நிலையில்தான் அவரது அதிமுகவின் தலைமை கழகம் செயல்படுவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. பாஜகவுடனான ஓபிஎஸ் அடிக்கடி பேசி வருவதன் காரணமாகத்தான் விஜய் இவரை கண்டிப்பாக கூட்டணியில் சேர்க்க மறுக்கிறார் என்றும் தாவேகா வட்டாரங்கள் கூறியிருக்கிறது. இப்படி ஓபிஎஸ் நிலைமைக்கு தெரியாமல் இருக்கும் நிலையில் செங்கோட்டையன் ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்க்க விஜயிடம் பேசி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறதா. பாஜகவுடன் நெருக்கத்தை குறைத்து கொண்டால் கண்டிப்பாக அவரை தாவேகாவில் இணைப்பு என்பது ஒருவேளை சாத்தியமாக கூறுகளாகத்தான் பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால் ஓபிஎஸ்ஐ கண்டிப்பாக தாவேகாவில் இணைப்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.